அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2ல் நெடுவினாவுக்கான விடைகளை பார்க்கலாம். ஏற்கனவே பலவல் தெரிக குருவினா சிறுவினாவுக்காக விடைகள் போட்டாச்சு. இப்போ நெடுவினாவுக்கான விடைகள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நீங்கள் வியந்து பார்த்த ஒரு நகரம் குறித்து இருபக்க அளவில் கட்டுரை எழுத சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு பிடித்த நகரம், நீங்கள் வியந்து பார்த்துருப்பீங்களா, அந்த நகரத்தை பற்றி எழுதலாம். நான் தஞ்சாவூர், மதுரை இந்த 2 நகரத்தை பற்றி கொடுத்துருக்குறேன். பாருங்கள், உங்களுக்கு எது விருப்பமோ அது மாதிரி இந்த மாதிரி ஒரு மாடல் இருக்குது, எழுதிக்கலாம். தஞ்சை எழுதினாலும் சரி, மதுரை எது வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். தஞ்சைன்னு போட்டுட்டு குறிப்புச் சட்டகம், முன்னுரை, தஞ்சையின் வரலாறு, தஞ்சையின் வடிவழகு, பண்பாட்டு அடையாளங்கள், முடிவுரை, இந்த மாதிரி நீங்கள் குறிப்புச் சட்டகம் எழுதிக்கலாம். நெடுவினாவுனா நம்ம குறிப்புச் சட்டகம் எழுதுனா நம்மளுக்கு மதிப்பெண்கள் அதிகமாக கிடைக்கும். அடுத்து முன்னுரைன்னு போட்டுக்குங்க. தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என்று போற்றப்படும் வளமான மாவட்டம் தஞ்சை என்னும் தஞ்சாவூர் மாவட்டமாகும். சோழ நாட்டின் முதன்மையான மையப்பகுதியாகும். காவிரி ஆற்றுப்படுகையில் அமைந்துள்ள அழகிய இவ்வூரின் வரலாறும் வடிவழகும் குறித்து இக்கட்டுரையில் காண்போம்னு எழுதிக்கலாம். அடுத்து தஞ்சையின் வரலாறுன்னு போட்டுக்குங்க. இன்றைய தஞ்சாவூரை சுற்றியுள்ள பகுதிகள் கிபி 655 முதல் கிபி 850 வரை முத்தரையர்கள் என்றழைக்கப்பட்ட குறுநில மன்னர்களால் ஆளப்பட்டது. தனஞ்சய முத்தரையர் என்பவர் பெயரில் தனஞ்சய ஊர் என்று அழைக்கப்பட்டது. அதுவே பிற்காலத்தில் தஞ்சாவூர் என வழங்கப்படலாயிற்று. இது கீழே அதை எழுதிக்கிட்டு அடுத்து பாருங்கள், இந்த 3 பாயிண்ட்டை எழுதிக்கலாம். கிபி 985 முதல் 1014 வரை ராஜராஜ சோழனால் ஆளப்பட்டு சோழ பேரரசின் தலைநகராக விளங்கியது. மதுரை பாண்டிய மன்னர்களாலும் நாயக்க மன்னர்களாலும் ஆளப்பட்ட தஞ்சை மராட்டியர்கள் வசம் 17ஆம் நூற்றாண்டில் சென்றது. 18ஆம் நூற்றாண்டில் மராட்டியர்களிடமிருந்து கிபி 1798 தனி மாவட்டமாக ஆங்கிலேயர்களால் தஞ்சை மாவட்டம் உருவாக்கப்பட்டதுன்னு எழுதிக்கலாம். அடுத்து தஞ்சையின் வடிவழகு. தஞ்சையில் 58 விழுக்காடு நிலப்பகுதிகள் வேளாண் நிலமாக உள்ளன. கொள்ளிடம் ஆறு வடக்கு எல்லை கோடாக தஞ்சாவூர் மாவட்டத்திற்கும் திருச்சி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கும் இடையில் ஓடுகிறது. காவிரி ஆறு சிறு சிறு கிளைகளாக பிரிந்து திருவாரூர், நாகை, காரைக்கால் ஆகிய பகுதிகளை கடந்து வங்கக்கடலில் கலக்கிறது. அடுத்து பண்பாட்டு அடையாளங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். பண்பாட்டு அடையாளங்கள்னு போட்டுட்டு இங்கே இருக்க பாயிண்ட்ஸ். கிபி 1010 கட்டப்பட்ட உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவில். பெரிய கோவிலிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் விஜயநகர கோட்டை உள்ளது. 17ஆம் நூற்றாண்டின் ரகுநாத மன்னர் காலத்திலிருந்து இங்கே வீணைகள் செய்யப்படுகின்றன. இவ்வீணைகளுக்கு புவிசார் குறியீடும் பெறப்பட்டுள்ளது. தஞ்சையின் சிறப்புகளில் ஒன்று தலையாட்டி பொம்மைகள், அரண்மனை, சரஸ்வதி மகால், நூலகம், பூங்கா ஆகியவை இன்றளவும் தஞ்சையின் பண்பாட்டு அடையாளங்களாக நிலைத்து நிற்கின்றன. அடுத்து முடிவுரை எழுதிக்கலாம். தமிழ் பல்கலைக்கழகம் கொண்டு தமிழுக்கு பெருமை சேர்க்கும் மாநகரம் தஞ்சையாகும். யானை கொண்டு போரடித்து மக்களின் பசியாற்றிய ஊர் நம் தஞ்சையாகும். ஒவ்வொரு நகரத்துக்கும் வரலாறும் வடிவழகும் உண்டு என்ற நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தும் வகையில் இக்கட்டுரை அமைந்து தஞ்சை மாநகரின் சிறப்பை நமக்கு எடுத்துரைக்கிறது. தமிழகத்தின் நெற்களஞ்சியம் தஞ்சை, இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். தஞ்சை பற்றி எழுதுகிறப்ப இந்த மாதிரி எழுதலாம். இல்லை அப்படின்னா மதுரை பற்றி நான் கொடுத்துருக்கேன். குறிப்பு சட்டகம் போட்டுட்டு மன்னுரை, மதுரையின் வரலாறு, மதுரையின் வடிவழகு, பண்பாட்டு அடையாளங்கள், முடிவுரை, இந்த மாதிரி குறிப்பு சட்டகம் எழுதிக்கலாம். அடுத்து மதுரையை பற்றி இங்கே முன்னுரையெல்லாம் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. அதாவது தமிழகத்தில் கோவில் நகரம், தூங்கா நகரம், இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். தமிழகத்தில் கோவில் நகரம், தூங்கா நகரம், திருவிழா நகரம், நான்மாடக்கூடல், தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என பல சிறப்பு பெயர்களை கொண்டது. பாண்டியர்களின் தலைநகரமான மதுரை மாநகரமாகும். சிறப்புமிக்க இவ்வூரின் வரலாறும் வடிவழகும் குறித்து இக்கட்டுரையில் காண்போம்னு போட்டுட்டு மதுரையின் வரலாறுன்னு போட்டுக்குங்க. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மாநகரம் உலகின் பழமையான நகரங்களில் ஒன்று. இராமாயணத்திலும் அர்த்த சாஸ்திரத்திலும் போற்றப்பட்ட மதுரை மாநகரம் தமிழகத்தின் 3வது பெரிய நகரமாகும். கிரேக்க தூதர் மெகஸ்தனிஸ், சந்திரகுப்த மௌரியரின் அமைச்சர் கௌடில்யர் ஆகிய இருவரும் தங்கள் குறிப்புகளில் மதுரை பற்றி குறிப்பிட்டுள்ளனர். ஓங்கு சீர் மதுரை, மாட மதுரை, மதுரை மூதூர் போன்ற பல்வேறு அடைமொழிகளை சிலப்பதிகாரம் கூறுகிறது. பாண்டியர்கள், பிற்கால சோழர்கள், விஜயநகர பேரரசர்கள், நாயக்கர்கள் ஆகியோரால் ஆளப்பட்டுள்ளது மதுரை. 1801 கிழக்கிந்திய கம்பெனியின் ஆளுகைக்கு உட்பட்டது மதுரை நகரம். அடுத்து மதுரையின் வடிவழகு. வைகை ஆற்றின் கரையிலும் திருப்பரங்குன்றம், பசுமலை, நாகமலை, யானைமலை, அழகர்மலை போன்ற குன்றுகளை சூடியும் மதுரை நகரம் அமைந்துள்ளது. மதுரை நகரின் வடமேற்கிலிருந்து தென்கிழக்காக வைகை ஆறு ஓடுகிறது. குண்டாறு,
கருதுமால் ஆறு, சாத்தையாறு, சில்லாறு, வரட்டாறு ஆகிய ஆறுகள் மதுரையினை சுற்றி ஓடி நகரினை அழகூட்டுகின்றன. அடுத்து பண்பாட்டு அடையாளங்கள். மதுரை மாநகரின் மையப்பகுதியாக மீனாட்சி அம்மன் கோவில் உள்ளது. கோவிலிலிருந்து கிளைவிட்டு செல்வதாக தெருக்கள் அமைந்துள்ளன என்று சங்க நூலனார் பலர் சுட்டுகிறது. இன்றளவும் இந்நிலை மாறாமல் இருப்பது மதுரை மாநகரின் பண்பாட்டு அடையாளங்களின் சிறப்பு சான்றாகும். கோவிலின் நடுவில் பொற்றாமரை குளம் உள்ளது. திருவள்ளுவரின் திருக்குறள் இக்குளத்தில் அரங்கேற்றப்பட்டது சிறப்புமிக்க ஒன்றாகும். பாண்டியர்களால் முதல் தமிழ்ச்சங்கம் அமைந்ததும் இந்நகருக்கு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மாமதுரை என்ற சிறப்பு பெயர் வந்தது. முடிவுரை இறுதியை நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஒவ்வொரு நகரத்துக்கும் வரலாறும் வடிவழகும் உண்டு என்ற நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தும் வகையில் இக்கட்டுரை அமைந்துள்ளது. இறுதியை தமிழ் வளர்த்த மதுரை இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்த கேள்வி பாருங்க. நெடுநல்வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வர்ணனையை தொகுத்து எழுதுகன்றிருக்கு. இதற்கான விடை பார்க்கலாம். இதுக்கும் குறிப்பு சட்டகம் எழுதிக்கலாம். முன்னுரை மழைக்கால வர்ணனை முடிவுரைன்னு போட்டுக்குங்க. முன்னுரைன்னு போட்டுட்டு ஐப்பசி அடைமலை, கார்த்திகை கனமழை என்பது சொலவடை. ஓராண்டை 6 பருவமாக வகைப்படுத்திய பழந்தமிழர் ஐப்பசி கார்த்திகை மாதங்களை கூதிர் பருவம் என்று அழைத்தனர். முல்லை நில மக்கள், பறவைகள் மற்றும் விலங்குகள் வாழ்வில் மழையும் குளிரும் ஏற்படுத்தும் மாற்றத்தை பற்றி நெடுநல்வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வர்ணனையை காண்போம். அதாவது மழைக்கால வர்ணனை என்ன அப்படின்னா, தான் தங்கியிருந்த மலையை வலப்பக்கமாக சூழ்ந்து எழுந்த வேகமானது உலகம் குளிருமாறு புதிய மழையை பொழிந்தது. தாழ்வான பகுதிகளில் பெருகிய வெள்ளத்தை வெறுத்த வளைந்த கோலையுடைய ஆயர் எருமை, பசு, ஆடு ஆகிய நிறைகளை மேடான நிலங்களில் மேயவிட்டனர். தாம் பழகிய நிலத்தை விட்டு பெயரும் நிலையால் வருத்தமடைந்தனர். புலம்பெயர் புலம்பொடு கலங்கி கோடல். அவர்கள் தலையில் சூடியிருந்த நீண்ட இதழ்களுடைய காந்தல் மலர் மாலையை கசங்கியது. நீடு இதழ்கண்ணி நீரலை கலாவ. பலருடன் சேர்ந்து கொல்லி நெருப்பினால் கைகளுக்கு சூடேற்றிய போதிலும் அவர்களது பற்கள் நடுங்கின. குளிர் மிகுதியால் விலங்குகள் மேய்ச்சலை மறந்தன. குரங்குகள் நடுங்கின. மாமேயல் மறப்ப மந்தி கூற. மரங்களில் தங்கியிருந்த பறவைகள் நிலத்தில் வீழ்ந்தன. பறவை படிவன வீழக்கறவை. இது இந்த பாடலோட வரிகள்மா. பசுக்கள் பாலுண்ண வந்த கன்றுகளை தவிர்த்தன. கன்றுகோல் ஒளிய கடிய வீசி. மலையை குளிரச் செய்வது போன்றிருந்தது அக்குளிர்கால நள்ளிரவு. குன்று குளிர்பண்ண கூதிர் பானாள். முடிவுரை இவ்வாறு நக்கீரர் நெடுநல்வாடையில் முல்லை நில மக்களின் வாழ்வில் மழையும் குளிரும் ஏற்படுத்திய தாக்கத்தை வர்ணனையாக சொல்லில் வடித்துள்ளார். இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்த கேள்வி பாருங்க. பொறுப்புணர்ச்சியின்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு நலத்தை விவரிக்க. இதற்கான விடை பார்க்கலாம். இங்கே பாருங்க. இந்த மாதிரி கூட கேள்விகள் நம்மளுக்கு வரலாம். மாற்றம் நம்மிடமிருந்து தொடங்க வேண்டும் என்பதை முதல்கல் எனும் சிறுகதை வழி எடுத்துரைக்க. முதல்கல் என்ற துணைப்பாட கதையை விளக்கி எழுதுக. எப்படி வேணாலும் நம்மளுக்கு கேள்விகள் கேட்கலாம். நீங்கள் விடை இதே ஒரே மாதிரி தான். குறிப்பு சட்டனை எழுதிக்கலாம். முன்னுரை மலையும் மருதனும் உதவி கோருதல். பொறுப்பற்ற ஊர் மருதனின் பொறுப்புணர்வு. முடிவுரை. முன்னுரை முதல்ல எழுதிக்கலாம். பயிர்களை வாழ வைப்பது மலை. அது பெருமழையாகி வெள்ளமாய் திரண்டு தேங்கும் போது தான் உயிர்ப்பித்த பயிர்களையே அழித்து விடுகிறது. பெருவெள்ளத்தை வடியச் செய்ய தனி மனிதனாக போராடும் மருதனின் பண்பு போற்றத்தக்கதுன்னு எழுதிக்கிங்க. அடுத்து மலையும் மருதனும். வளவனாற்றின் வடகரையில் நின்று வடக்கே பார்த்த மருதனுக்கு திக்கென்றது. மரங்களுக்கிடையில் வயல்வெளியெங்கும் நடப்பட்டிருந்த இளம்பயிர் நீருக்குள் மூழ்கிவிடும் ஆபத்தில் இருந்தது மருதனை சோகத்தில் ஆழ்த்தியது. வானொலியின் அபாய அறிவிப்பு மருதனை துயரடை செய்தது. மழைநீர் வடியவில்லை என்றால் இளம்பயிர் மூழ்கிவிடும் என்ற கவலை மருதன் பயிர் மீது கொண்ட அன்பை தெளிவுபடுத்துகிறது. உதவி கூறுதல். வடிவாய்க்காலை சுற்றி காடாய் மண்டி கிடந்த நெய்வேலி காட்டாமனுக்கு செடிகளின் ஆக்கிரமிப்பை அகற்றுவதே பயிர்களை காக்க ஒரே வழி என்று எண்ணினான் மருதன். ஊர் மக்களை ஒன்று திரட்டியாவது பயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்று முடிவு செய்தான் மருதன். அனைவருக்கும் நன்மை ஏற்பட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தன் அருகில் இருந்த மீன்பிடி மாரிமுத்து, பாட்டி முல்லையம்மாள், ஊர் மிராசு காளியப்பன், பிரேம்குமார் மற்றும் ஊர்க்காரர்கள் என ஒருவர் விடாமல் அனைவரிடமும் உதவியை கோரினான் மருதன். அனைவரும் மறுத்துவிடவே செய்வதறியாது வீட்டுக்கு சென்றான். அடுத்து பொறுப்பற்ற ஊர் தலைப்பு. தன் மனைவியிடம் நடந்ததை கூறிய மருதனுக்கு முதலில் ஏமாற்றமே மிஞ்சியது.
தனக்கு என்று ஒரு சர்க்கரை குழி நிலம் கூட இல்லாத போதும் ஊர் மக்களின் நலனுக்காக பயிர்களை காக்க நினைத்த மருதனின் பண்பு இணையற்றது. நீரில் தத்தளித்து கொண்டிருந்த நெல் பயிர் அத்தனையும் என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று என்று அவனிடம் கெஞ்சுவது போல உணர்ந்தான். அனைவரும் உதவிக்கரம் மறுத்தபோது பயிர்களை காக்க தன் கரம் கொடுக்க முடிவெடுத்தான் மருதன். தனி ஒருவனாக தன் பணியை தொடங்க புறப்பட்டான். அடுத்து மருதனின் பொறுப்புணர்வு. தழும்புகின்ற வடிவாய்க்காலில் ஜில்லென்று இடுப்பளவு தண்ணீரில் தன்னந்தனியே நின்றபடி மண்டி கிடந்த காட்டாமணக்கு செடிகளை சரக் சரக் என்று அறுத்து மேலே எறிந்து கொண்டிருந்தான் மருதன். இக்காட்சியை கண்ட அவனின் மனைவி அல்லி அவனுடன் கைகோர்த்து பணியை தொடர்ந்தாள். முதலில் நம்மால் முடிஞ்சதை நாம செய்வோம் என்று கூறிய மருதனின் தன்னம்பிக்கை மிக பெரியது. மருதனும் அல்லியும் வேலை செய்வதை பார்த்த மாரிமுத்துவும் கிழவர் காளியப்பனும் அவர்களுடன் இணைந்தனர். இச்செய்தியை கேட்ட ஊர்க்காரர்கள் உறுத்தல் தாங்காமல் ஒவ்வொருத்தவராக வடிவாய்க்காலை நோக்கி நடக்க தொடங்கினார்கள். மருதனின் முயற்சியால் பயிரும் ஊரும் காப்பாற்றப்பட்டது. இறுதியாக முடிவுரை எழுதிக்கிங்க. மாற்றம் நம்மிடமிருந்தே தொடங்க வேண்டும் என்று தன் பொறுப்புணர்ந்து முதல் கரம் நீட்டி இளம் பயிரை காப்பாற்றிய மருதனின் பண்பும் பொறுப்பும் அனைவருக்கும் வர வேண்டும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க, கடைசி கேள்வி. புயல் தாக்கத்தினால் குடியிருப்புகளுக்கு அருகில் அறுந்து கிடக்கும் மின் இணைப்புகளை சரி செய்ய கோரி உங்கள் ஊர் மின்வாரிய பொறியாளருக்கு கடிதம் எழுதுகன்றிருக்கு. இதற்கான விடை பார்க்கலாம். நம்ம கடிதம் இந்த மாதிரி எழுதிக்கலாம். அதாவது முதல்ல அனுப்புனர்னு போட்டுக்குங்க. அனுப்புனர் போட்டு உங்களோட பெயர், உங்களோட தெரு பெயர், அடுத்து ஊர் எழுதிக்கிங்க. அடுத்து பெறுநர்னு போட்டு உயர்திரு மின்வாரிய பொறியாளர் அவர்கள், மின்வாரிய அலுவலகம், உங்கள் அந்த எந்த அலுவலகம் அந்த ஊர் பெயர் எழுதிட்டு பின்கோடு எழுதிக்கிங்க. அடுத்து மதிப்பிற்குரிய ஐயா பொருள் போட்டு அருந்து கிடக்கும் மின் இணைப்புகளை சரி செய்ய வேண்டி விண்ணப்பம் பொருள் எழுதிக்கிட்டு அதுக்கு நீங்களாக சொந்தமாக கூட எழுதலாம். வணக்கம், நான் மேற்காணும் முகவரியில் வசித்து வருகின்றேன். எங்கள் பகுதியில் 3 நாட்களுக்கு முன்பு வீசிய புயலால் குடியிருப்புகளுக்கு அருகில் உள்ள மின்கம்பிகள் அருந்து கிடக்கின்றன. அதனால் வீடுகளுக்கு மின்சார வசதி இல்லாமல் பச்சிளம் குழந்தைகளை வைத்திருப்பவர்களும் வயதானவர்களும் பெண்களும் மிகவும் சிரமத்துக்குள்ளாகின்றனர். எனவே எங்கள் குடியிருப்பு பகுதியில் அருந்து கிடக்கும் மின் இணைப்புகளை உடனடியாக சரி செய்து தருமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் எழுதிட்டு நன்றின்னு போட்டு இப்படிக்கு உங்களோட பெயர் எழுதிக்கிங்க. இங்கே இடம் 4ன்னு போட்டுட்டு இங்கே உரைமேல் முகவரி இருக்குது. பெறுநர் இந்த இடத்துல பெறுநர் இந்த மாதிரி எழுதிக்கிங்க. சரியா? அடுத்து இயல் 3க்கான குருவினா சிறுவினா நெடுவினாலாம் இலக்கணம் தெரிஞ்சுக்கொள்ளலாம். தனித்தனியாக நம்ம வீடியோ போடுறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருங்க. ஓகேவா?